ஹாய் ஆல். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பல கஷ்டம், அதில் பண கஷ்டம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் லட்சங்களில் கடன் பட்டிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து மீண்டு வருவது எப்படின்ற மாதிரி தவிச்சிட்ருக்காங்க. ஒரு நாளும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் இந்த சகோதரர் என்கிட்ட ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வந்திருந்தார். 21 டேஸ் ரிலேஷன்ஷிப் கிளாஸில் வந்திருந்தார். பொதுவாகவே நம்ம ஜென்ரலாகவே எல்லா கிளாஸ்க்குமே பேஸ் திங்ஸ்ன்னு சில விஷயங்கள் பண்ணுவோம். அது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த காரணமான ஒரு மெயின் விஷயத்தை நம்ம பண்ணுவோம். பேசிக்காக கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ், ஹோப்னு போய் இதெல்லாமே ஜென்ரலாக பண்ணுறது. ஏன்னா பேஸ் க்ளீன் பண்ணாமல் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால தான் நீங்கள் கூட சொல்வீங்க, சாமி கும்பிட்றேன் எதுவுமே ஒர்க் ஆகலை, விளக்கு போடுறேன் எதுவுமே ஒர்க் ஆகலை, எப்படி ஒர்க் ஆகும்? ஆழ் மனசில் உங்களுக்கு நெகட்டிவ் இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும்? அதனால தான் ஆழ் மனசை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும். ஸோ பணம் சம்மந்தமான உங்களுக்கு அனைத்து தவறான கருத்துக்களும் நீக்கினால் மட்டுமே அந்த பணம் உங்ககிட்ட வருங்க. அப்கோர்ஸ் கண்டிப்பாக அபரிதமாக வரும். நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. இப்போ 2-3 நாள் கிளாஸ்லேயே சில பேருக்கு வர வேண்டிய பணம் டக்குன்னு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தால் கூட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கு நன்றி சொன்னால் தான் இன்னும் அபரிதமாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் January 20லேருந்து நம்ம 21 நாள் கிளாஸ் நடத்த போகிறோம். மணி அட்ராக்ஷன் கிளாஸ். யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சகோதரர் அவர் வாயாலே இவ்வளோதானா நம்ம பிஸ்னஸ், அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதை தான் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நீங்களுமே கேட்கலாம். ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் நிறைய எனக்கு இருக்குது. 31 எனக்கு ஒருத்தர் ஏற்கனவே 14 லட்ச ரூபா டெபாசிட் கொடுத்துருந்தாரு. கூப்பிட்டு 2 லட்ச ரூபா டெபாசிட் வாங்கிக்கொண்டாரு, ₹1 இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இட் ஹெல்ப்டு மீ அ லாட். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு டெபாசிட்டர்ஸ் 10 லேக் கொடுத்தவங்க 4 லேக் கேட்டிருந்தாங்க. 2 லேக் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். இன்னும் 2 லேக் கொடுக்க வேண்டிய இஷ்யூஸில் இருந்தேன். அந்த 2 லட்ச ரூபா எனக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாதிரி 15 வருஷமாக என்னோடய ஃப்ரெண்டு மாதவன் சொல்லிட்டு பிஸ்னஸில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நானும் அவரும் பண்ணியிருக்கோம். நியர்லி 4 இயர்ஸாக அதிகமாக பேச்சுவார்த்தையும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. 1 வீக்காக கூப்பிட்டு எனக்கு ஒரு 20 லேக்ஸ்க்கு கோல்டு வாங்கி பேங்க்கில் லோன் வைக்கணும்னு கேட்டிருந்தாப்புல. நேற்று வந்து ஒரு 12 லட்ச ரூபா கொடுத்தாப்புல. இன்றைக்கி ஒரு 4 லேக்ஸ் கொடுத்து நியர்லி 16 லேக்ஸ்க்கு அவருக்கு ஜுவல் கொடுத்துருக்கேன். இந்த பிஸ்னஸ் வந்து ஒன்ஸ் அகெயின் ஹெல்ப்டு மீ டு ஜுவல்லரி பிஸ்னஸில் ஒன்ஸ் அகெயின் என்னாலேயும் நல்லா பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். மார்ஜின் கம்மி தான். 16 லேக்ஸ் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ஒரு 25,000 ரூபா கிடைக்கும். பட் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ், கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி நியர்லி ஒரு 10 to 15 டேஸாக நியர்லி 2000, 5000, 1500 அந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்க ஒரு 10 பேருக்கு கஷ்டமாக இருக்குன்னாங்க. அவங்களுக்கு பணம் நான் கொடுத்துருக்கேன். நியர்லி ஒரு 25,000 அது போயிருக்கும். இட் மே பி a ஷார்ட் டேர்ம் லோன், ஆர் அவங்க திருப்பி கட்டலாம் போகலாம். பட் அது தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். சகோதரி, என்னால் முடிஞ்சது நல்லவனா நேர்மையாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் 21 டேஸ் ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட அட்டன் பண்ண போகிறேன். இட் கேன் ஹெல்ப் மீ லாட். சில விஷயங்கள் நம்ம ஆரம்பித்து அதை பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் கவனிக்க தவறிட்டிங்கன்னா அதை உங்களுக்கு குறையே பெருசாக தெரியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிடைக்கலையோ அப்படின்ற அந்த விரக்தியில் மேனிஃபெஸ்டேஷன் பிளாக் ஆகும். கிடைச்சதுக்கு உத்து கவனிங்க. உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், அதை கவனிங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அபரிதமாக அது பெருகிக்கிட்டே வரும். இதை நீங்கள் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அஃப்கோர்ஸ் உங்கள் வாழ்க்கை மேம்படும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.